ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் உங்கள் ஆர்கேவி பேசுவது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிட் ஏசி ஒரு நார்மலான உள்ள ஒரு க்ளீனிங், அதாவது அதனுடைய ஃபஸ்ட்டு நம்ம சம்மர் டைம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மழை நாளுக்கு அப்புறம் வெயில் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இது பார்த்திங்கன்னா ஒனிடா 1.5 டன் ஏசி. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது இந்த மாதிரி கவர் எல்லா ஏசியுமே லாக்கில் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஏசியினுடைய கவரை கரெக்டாக ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஏசியினுடைய உள்ளளவு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு இருக்கும். இந்த ஃபில்ட்ரு ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஃபில்ட்ரு இந்த காடியில் உட்கார்ற மாதிரி நம்ம மேலே தள்ளி விட்டோம்னா இதில் போயிட்டு சீட்டிங் ஆகிக்கும். அவ்வளோதான். இது இப்போ என்னென்னா, இந்தாண்ட ஒரு ஃபில்ட்ரு, இந்தாண்ட ஒரு ஃபில்ட்ரு வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டு தான். இது அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நான் க்ளீன் பண்ணேன். இந்த காப்பர், இதுக்குள்ளார காப்பர் கம்பி வளைவாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்து இந்த கம்பி ரேடியேட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்டோரு, அவுட்டோர் வெளியே இருக்குது. இதை என்ன பண்ணோன்னா, ஏசி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை நம்ம பல் தேய்க்கிற ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம ஷாம்பு ஏதாவது கிளினிக் ப்ளஸோ இல்லை ஏதாவது ஒரு ஷாம்பு போட்டு இந்த ஏசியில் இந்த கிரில் எல்லா இதுலேயும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இது இருக்குது பார்த்திங்களா, இது என்னென்னா தெர்மோஸ்டாட். இந்த கூலிங் கரெக்டான கூலிங் ஆகும்போது இது மூலிமா கட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக உள்ளாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் என்னென்னா வாட்ரு, அதாவது ஒரு மக்லேயோ இதுலேயோ எடுத்து மேலெல்லாம் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா இது ட்ரைன் ஹோல் இங்கே இருக்கும். இது வழியாக வெளியே போய் எல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற லீஃப் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இது உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும், தெரியுதுங்களா? ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஃபேனையும் நம்ம முடிஞ்ச வரையும் ப்ரஷ்ஷால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதில் இந்த ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். அது மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அது மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரூவெல்லாம் கட்டினா அந்த டோர் அப்படியே இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் உள்ளார இருக்கக்கூடிய அந்த கிரில் எல்லாத்தையும் ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதேமாரி சீட்டிங் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டுட்டு இந்த ஃபில்ட்ரு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா நீட்டாக கழுவிடணும். கழுவிட்டு நம்ம அந்த காடி கொடுத்துருக்குற மாதிரியே உடஞ்சிடாமல் ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு ப்ராப்பராக முடி வச்சிடணும். இதுதான் ஏசியினுடைய க்ளீனிங். இது பேசிக் க்ளீனிங். இது வீட்டில் இருக்கிறவங்க இந்த கிளினிக் ஒர்க் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக ஏசிக்கு வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரேக்கர் இருக்கணும். பிரேக்கர் மூலிமா தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ணணும். ஏன்னா சுவிட்சை காட்டிலும் பிரேக்கர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சுவிட்சு நாளடைவில் மெல்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபஸ்ட்டு சுவிட்சு இன்கம் சப்ளை, இதுலேருந்து ஸ்டெபிளைசர்லேருந்து ஏசி போகுது. இதுதான் கரெக்டான முறை. இப்படி இருந்தால் வீணாகாது. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது பேசிக் கிளினிக். வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரிஞ்சவங்க இதை நார்மலாக க்ளீன் பண்ணி போட்டுட்டனாலே ஏசி நல்லபடியாக ரன் ஆகும். கேஸ் கம்மியாக இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஏசி மெக்கானிக்கை விட்டு டாப் அப் பண்ணி ஓட்டுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வாட்சிங் மை சேனல்.